இயல் 2 ஒரு வரி வினாக்கள் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். விடை இளங்கோவடிகள். திங்கள் என்பதன் பொருள். விடை நிலவு. கொங்கு என்பதன் பொருள். விடை மகரந்தம். இளங்கோவடிகளின் காலம். விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. விடை சேர மன்னர் மரபு. இலர் என்பதன் பொருள். விடை மலர்தல். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படும் காப்பிய நூல். விடை சிலப்பதிகாரம். பொற்கோட்டு என்பதன் பொருள். விடை பொன்மயமான சிகரத்தில். சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள். விடை முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். மேரு என்பதன் பொருள். விடை இமயமலை. நாமநீர் என்பதன் பொருள். விடை அச்சம் தரும் கடல். அழி என்பதன் பொருள். விடை கருணை. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் காப்பிய நூல்கள். விடை சிலப்பதிகாரம், மணிமேகலை. கழுத்தில் சூடுவது. விடை தார். கதிரவனின் மற்றொரு பெயர். விடை ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை கொங்கலர். அவன் கூட்டல் அழிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அவன் அழிபோல். காணி நிலம் பாடலின் ஆசிரியர். விடை பாரதியார். காணி என்பதன் பொருள். விடை நில அளவை குறிக்கும் சொல். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக திகழ்ந்தவர். விடை பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர். விடை சுப்பிரமணியன். மாடங்கள் என்பதன் பொருள். விடை மாளிகையின் அடுக்குகள். பாரதி என்னும் பட்டம் வழங்கி பாரதியாரை சிறப்பித்த மன்னர். விடை எட்டயபுர மன்னர். தம்முடைய கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டிய கவிஞர். விடை பாரதியார். சித்தம் என்பதன் பொருள். விடை உள்ளம். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். விடை பாரதியார். பாரதியாரின் நூல்கள். விடை பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. கிணறு என்பதை குறிக்கும் சொல். விடை கேணி. நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை நிலா ஒளி. பறவைகள் இடம்பெயர்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. விடை வலசை போதல். அதிகமாக வலசை போகும் பறவைகள். விடை நீர்வாழ் பறவைகள். பறவைகள் எதற்காக இடம்பெயர்கின்றன. விடை உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன. விடை நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். விடை தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. விடை கப்பல் பறவை. கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும். விடை 400 கிலோமீட்டர். கப்பல் பறவையின் வேறு பெயர். விடை கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர். விடை சத்திமுத்த புலவர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற வரிகளின் ஆசிரியர். விடை சத்திமுத்த புலவர். சிட்டுக்குருவி கூடு கட்டிய பிறகு எத்தனை முட்டைகள் வரை இடும். விடை 3 முதல் 6 முட்டைகள். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் முட்டைகளை அடைக்காக்கும். விடை 14 நாட்கள். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் வாழும் பறவை. விடை சிட்டுக்குருவி. இமயமலை தொடரில் சிட்டுக்குருவி எவ்வளவு மீட்டர் உயரத்திலும் வாழ்கின்றன. விடை 4000 மீட்டர். சிட்டுக்குருவிகளின் உணவு. விடை தானியங்கள், புழுபூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன். சிட்டுக்குருவியின் வாழ்நாள். விடை 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர். விடை பாரதியார். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக இருந்தவர். விடை டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர்.
விடை டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு இட்ட பெயர். விடை சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர். விடை டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். விடை ஆர்டிகாலா. ஆர்டிகாலா எவ்வளவு கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் திறன் கொண்டது? விடை 22,000 கிலோமீட்டர். பறவை பற்றிய படிப்பு. விடை ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள். விடை மார்ச் 20. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. விடை துருவ பகுதி. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். விடை சத்திமுத்த புலவர். கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தை எழுதியவர். விடை எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. விடை 1954. எழுத்துகளின் 2 வகைகள் எவை? விடை முதல் எழுத்துகள் சார்பெழுத்துகள். பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கும் எழுத்துக்கள். விடை முதல் எழுத்துகள். சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? விடை 10 வகைப்படும். சார்பெழுத்துகளின் 10 வகைகள் எவை? விடை உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மெய் எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள். விடை உயிர்மெய் எழுத்துகள். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் எந்த எழுத்தை சேர்ந்ததாக இருக்கும்? விடை மெய் எழுத்தும் உயிரெழுத்தும். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எந்த எழுத்தை ஒத்திருக்கும்? விடை மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு எந்த எழுத்தை ஒத்திருக்கும்? விடை உயிரெழுத்து. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து. விடை ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள். விடை முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். அற்பமான ஒலிப்பு முறையை உடைய எழுத்து. விடை ஆயுத எழுத்து. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து. விடை ஆயுத எழுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.